ரீசெண்டாக சென்னையில் ஓப்பன் பண்ணியிருந்த கலைஞர் நூற்றாண்டு கிளைமேட்டிக் பார்க்கு தான் ஒரு விசிட்டை போட்டிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான பார்க்கை. இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான். பார்க்கோட டைமிங் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் 11 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 PM நைட் 9 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஒரு 8:45 வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குள்ள சிட் அவுட் ஏரியாஸ், வாக்கிங் போகிறதுக்கான சூப்பரான ஸ்பாட்டு, அதை தாண்டி நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்க. கிட்ஸ்க்கான பிளே ஏரியாவுமே இருக்குங்க. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த பார்க் இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் ஊருக்கு போக பஸ் வர லேட் ஆச்சுன்னா இந்த பார்க்கை விசிட் போட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கில் ஒரு ஸ்பாட் தீம் வைஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓடு ஓடு. இதுதான் அந்த பூங்காவோட ஒரு ஆர்ச் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சைடில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கையோடு இருக்குது பாருங்க. வேப்ப மரம் இருக்குது. மூலிகை நல்ல ஒரு காற்று பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் வாக்கிங் எல்லாம் வராங்க. சூப்பராக இருக்குங்க ஒரு என்வரான்மெண்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்களேன், ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். என்னென்னு தெரியுதா? செஸ் போர்டுங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேங்க இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து இப்படி பண்ணியிருக்கிறது. நல்லாயிருக்கு பாருங்களேன். ஆனால் ஒயிட்டு வந்து கொஞ்சம் கலரிங் எல்லாம் போயிடுச்சு. ஸோ மற்றபடி சூப்பராக இருக்குங்க. உள்ளேருந்து நான் வியூ எடுக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே இல்லை, ஸோ கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் இனி தான் வருவாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனி தான் வந்து ஆட்கள் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இங்கெல்லாம் உட்கார முடியாது. ஸோ நல்லாயிருக்கு பாருங்களேன். இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு அமைதியாக ஒரு காமாக நம்ம ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அப்படி என்ஜாய். கிணறு மாதிரியே தான் இருக்குது, ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் வரல, நம்ம சில இடத்துல பார்த்துருப்போம்ல, தண்ணி இப்படி வந்து ஒரு டிசைனாக கொட்டுற மாதிரி, அப்புறம் மறுபடியும் தண்ணி வர்றது மாதிரி வந்துட்டு இருக்குல்ல, அதுதான் இது. ஸோ எனக்கு இங்கே பிடிச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ட்ரீஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, சின்ன சின்ன செடிகள். அதில் இந்த கூட இயற்கையோடு நடக்கும்போது ரொம்ப மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நல்லா இருக்குங்க. பாருங்கள், இதாங்க பஸ் ஸ்டாப்பு. இங்கே எல்லாம் லைட்டெல்லாம் இன்னும் ஆன் பண்ணலை. நான் நைட் வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஈவினிங்கில் இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் லேட்டராக பார்த்தீங்கன்னா நைட் வியூவில் வந்து லைட்டெல்லாம் இருக்கும். நான் அப்போ வந்து காமிக்கிறேன் மறுபடியும். வீரா
சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுக்கணும்னா, கப்பிள்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்ல பிளேஸுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இயற்கையாகவே எல்லாம் இருக்குங்க. பாருங்கள், இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், கல் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணலாங்க. நல்ல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? அழிந்து வரும் மரங்களில் ஒன்று பனைமரம். ஸோ இந்த மரமும் வந்து இங்கே நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.